நடிகர் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த எம்ரான் திரைப்படத்தின் 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 9வது நாளாக 38 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 4 கோடியே 43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் எம்ரான் திரைப்படம் 9வது நாளாக 3 கோடியே 50 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 60 கோடியே 73 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் எம்ரான் திரைப்படம் 9வது நாளாக 46 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 6 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எம்ரான் திரைப்படம் 9வது நாளாக 63 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 5 கோடியே 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9வது நாளாக 32 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 5 கோடியே 65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாளாக 1 கோடியே 17 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 44 கோடியே 27 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் எம்ரான் திரைப்படம் 9வது நாளாக 190 கோடியே 42 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரா தீரா சூரா திரைப்படத்தின் 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 9வது நாளாக 1 கோடியே 32 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 11 கோடியே 82 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 9வது நாளாக 68 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 3 கோடியே 73 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஓவர்சீஸில் 9வது நாளாக 2 கோடியே 18 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 12 கோடியே 32 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீரா தீரா சூரா திரைப்படம் 9வது நாளாக 34 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த ராபின்குட் திரைப்படத்தின் 7வது நாள் வசூல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7வது நாளாக 58 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 4 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 38 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 1 கோடியே 83 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 52 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 3 கோடியே 68 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7வது நாளாக 68 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 2 கோடியே 72 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராபின்குட் திரைப்படம் 7வது நாளாக 12 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கில் வெளிவந்த மேட் ஸ்கொயர் திரைப்படத்தின் 7வது நாள் வசூல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7வது நாளாக 1 கோடியே 27 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 20 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 82 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 4 கோடியே 82 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7வது நாளாக 72 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 2 கோடியே 73 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடியே 28 லட்ச ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 8 கோடியே 76 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 7வது நாளாக மேட் ஸ்கொயர் திரைப்படம் 38 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சல்மான் கான் நடிப்பில் வெளிவந்த சிக்கந்தர் திரைப்படத்தின் 5வது நாள் வசூல் நார்த் இந்தியாவில் 5வது நாளாக 5 கோடியே 73 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 30 கோடியே 93 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 5வது நாளாக 42 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 2 கோடியே 18 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5வது நாளாக 72 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3 கோடியே 93 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5வது நாளாக 17 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 1 கோடியே 74 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 5வது நாளாக 62 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3 கோடியே 93 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5வது நாளாக 1 கோடியே 72 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 4 கோடியே 22 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் சிக்கந்தர் திரைப்படம் 5வது நாளாக 2 கோடியே 16 லட்ச ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 18 கோடியே 78 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிக்கந்தர் திரைப்படம் 5வது நாளாக 100 கோடியே 82 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.